ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சாண்டிஸ் குக்கரி. இன்றைய நாள் இனிதே அமையட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் தொக்கு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ ப்ரான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரானை ஒரு 50% குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பட் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகாமல் இருக்கும் ப்ரான். இப்போ ஒரு கடாயில் அகைன் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து கொடுத்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். 5 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ப்ரானில் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ போடுறேன். 1 டீஸ்பூன் பெப்பரும் அகைன் சேர்த்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் 2 கப் ஊற்றிருக்கேன். எவ்வளோக்கு நமக்கு கிரேவி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரானை ஆல்ரெடி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஆல்ரெடி 50% குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிரேவியோடு சேர்த்து இந்த ப்ரான் குக் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொடுத்துருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி ரெடி. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்து நீங்கள் சேர்த்து கொடுத்துருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி இப்படி எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.